எப்படி ஒருத்தர் அழகாக இருந்தால் ஒருத்தர் அட்ராக்ட் ஆகிறாங்களோ அது மாதிரி அனாயிட்டட் பீப்புளுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஆள் எப்படி இருந்தாலும் சரி, ஒருத்தர் டேலண்டடாக இருக்கிற ஒருத்தர் மேலே இருக்கிற கண்ணை விட அனாயிட்டட் பீப்புளுக்கு வந்து பயங்கர அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கும். அப்போ அபிஷேகம் பெற்றவர்கள் வாலிபு, முக்கியமாக வாலிபு பிள்ளைங்க, இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் யுவர் ஆக்டிவிட்டீஸ். உங்கள் கிரியைகளில் ரொம்ப சுத்தமாக இருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு. எப்போ உங்களை நியாயந்திருக்க விடலாம், உங்களை வெட்கப்படுத்தலான்றது பிசாசோட திட்டம். ஸோ அதனால் யூ ஹாவ் டு பி ப்ரொடெக்ட் யுவர் அனாயிண்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாவத்துக்கு விலகி ஓடிடுங்க. ஒரு கை பாத்திரலாம்னு நிற்க வேண்டாம். அதே போல் பிசாசுக்கு ஏற்று நிற்கலாம், ஆனால் பாவத்திற்கு விலகி ஓடிடணும். எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு டெம்டேஷன் வருதோ, தனிமையை தயவு செஞ்சு தவிர்த்து கொள்ளுங்க. உங்களால் தனிமையில் ஜெயிக்க முடியலன்னா ஹாவ் டு கோ மிங்கிள் வித் ப்ரேயர் ஃபெல்லோஷிப். உங்களுக்கு ஒரு ஃபெல்லோஷிப் கண்டிப்பாக தேவை. வாலிபர்களாக இருந்தீங்கன்னா ஜெபிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க கூட சேர்ந்துக்கோங்க. அது உங்களை இன்னும் பூஸ்ட் பண்ணும், ஜெபிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும்.